கதை பிரான்ஸ்ல ஆரம்பிக்கிறது. ஒரு ஆள் இருக்கான், ஃப்ரேங்க்னு பேர். உயரமான கட்டிடங்கள்ல குவாலிட்டி செக் பண்றவன். அந்த நாள்ல ஃப்ரேங்கும் அவன் பொண்டாட்டி லியோவும் ஹாஸ்பிடல்ல செக்க போயிருக்காங்க. லியோவுக்கு 8 மாசம் கர்ப்பம். குழந்தை பிறக்கிறதுக்கு சில நாள் தான் இருக்கு. ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாருங்க, வீடு முழுசா தலைகீழா. யாரோ எதையோ தேடி அட்டகாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரேங்க் அவன் நண்பன் பெண்ணை சந்திக்கிறான். அப்பதான் தெரியுது, ஃப்ரேங்க் ஒளிச்சு வச்சிருந்த சாவி தேடி இந்த அட்டகாசம். சில நாள் கழிச்சு வேலையில இருக்கிறப்போ ஃப்ரேங்க் கட்டிடத்துல இருந்து தவறி விழ போறான். அப்போ ஒரு சந்தேகமான ஆள் வேகமா கீழே இறங்கறத பார்க்கிறான். ஃப்ரேங்க் அவனை பிடிச்சு ஓடறான். ஆனா அந்த முடியில்லாத அந்நியன் தப்பிச்சிடுறான். அடுத்தாப்பு லியோவை ஒரு நாள் முழுசா காணோம்னு சொல்லி ஃப்ரேங்க் வீட்டுக்கு ஓடுறான். ஃப்ரேங்க் வந்ததும் லியோ சுகமா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அடுத்த நொடி வெள்ளை முடி ஒருத்தர் காருல ஏறினாரு. அந்த காரில இருந்தது ஃப்ரேங்க் கிட்ட முன்னாடியே தப்பிச்சு போன முண்டை தலைக்காரன். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த வெள்ளை முடிக்காரர் அந்த முண்டை தலைக்காரனை சும்மா கொன்னுட்டாரு. அன்னைக்கு இரவு லியோ தூங்கிட்டாச்சு. ஃப்ரேங்க் ரகசியமா அடுக்குமாடி பங்களா தரைக்கு போய் ஒரு சாவி தேடினான். அந்த சாவி எதுக்குன்னு தெரியல, ஆனா அது ரொம்ப ரொம்ப அருமையானதுன்னு தெரியும். ஃப்ரேங்க் அந்த சாவிய தப்பானவங்க கிட்ட போக கூடாதுன்னு விரும்பினான். சரி, ஃப்ரேங்க் சாவி மறைச்சிருந்த இடத்தை மாத்த பார்த்தப்போ லியோ சட்டன்னு வந்தான். ஃப்ரேங்க் கையும் களவுமாக பிடிபட்டான். லியோ, ஃப்ரேங்க் ஏன் இவ்வளவு அமைதியில்லாம இருக்கான்? ஏன் இரவு கூட அவளோட படுக்காம தரை மேல தூங்குறான்னு கேட்டா. லியோ ஃப்ரேங்க் என்ன மறைக்கிறான்னு கேட்ட அடுத்த நொடி கதவு அடிச்ச சத்தம். முகமூடி போட்ட கொள்ளையர்கள் உள்ளே புகுந்தாங்க. வீடு முழுசும் கலகல்னு போச்சு. பார்த்தீங்களா, பிராங்கும் லியோவும் போராடினாங்க. அடேங்கப்பா, சாதாரண ஜோடி இல்லன்னு தெரிஞ்சுச்சு. சில கெட்டவங்கள அடக்கினாங்க. ஆனா கொட்டடிச்ச மாதிரி கெட்டவங்க வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிராங்க கையில துப்பாக்கி வச்சு விரல் ரேகை எடுத்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது, முதல்ல பார்த்த வெள்ளை முடி டாட்டா தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான். அவன்தான் வான் நக்கின், கொடூரமான கொலைகாரன். சாவி எடுக்க வேண்டி வந்திருக்கான். பிராங்க் சாவி கொடுக்கல. அப்போ வான் நக்கின் பிராங்கோட போனை ஹேக் பண்ணி பையில போட்டுட்டு அவனை மயக்கிட்டான். லியோவை மயக்கி கொண்டு போக சொன்னான். சீன் மாறுது. 2014. புதுசா படிச்சு முடிச்ச ஜியான் ஆபீசர்ஸ் குடும்பத்தோட வந்து வாழ்த்து வாங்கிக்கிட்டாங்க. சீனியர் ஆபீசர்ஸும் இருந்தாங்க. அந்த ஆபீசர்ஸ்ல பிராங்கும் லியோவும் இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த நேரத்துல பிராங்க் அவன் கிளாஸ்ல டாப் கிராஜுவேட்னு ஒருத்தன் மனைவியால அறிமுகமானதும் சுட சுட வெடிச்சு போனான். அப்புறம் அவன் சூப்பீரியர் ஆஸ்ட்ரோ வந்து பிராங்க் அப்பா சர்வீஸ்ல போட்ட பேட்ச் ஒன்னு கொடுத்தான். ஏடிவி விட்னு பின்னால எழுதியிருந்தது. அதுலயும் அந்த பேட்ச் கிடைச்சதுல பிராங்க் பேய் பிடிச்ச மாதிரி ஆனான். 2 வருஷம் கழிச்சு புது ஜிஎன் எலிட் ஃபோர்ஸ்ல பேர் போடுறதுல பென் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணி பிராங்க் மாதிரி ஆபீசர் ஆகணும்னு விரும்பினான். இறுதி டெஸ்ட்ல சீனியர் ஒருத்தர் மார்ல வைச்ச டார்கெட்ல அடிக்கணும். பென் டார்கெட்ட அப்புறம் அடிச்சான். அதனால அந்த வருஷம் எலிட் ஃபோர்ஸ்ல டாப் கிராஜுவேட் ஆனான். கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல பென் யாருடையும் சரியா பழக மாட்டான்னு நினைச்சோம். ஆனா லியோ கூட வந்தான். லியோ பென் இம்மிக்ரண்ட்னு சில பேர் சொல்லி அவனை வெளியேற்றிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பென் எல்லாருடையும் சந்தோஷமா பழகினான். ஐயோ, பிராங்க் அண்ணாச்சி லியோ மேடம் மேல பெரிய காதல் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு பென் அண்ணாச்சி கிட்ட லியோ மேடம் போயிட போறாங்கன்னு பயந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே காதலை சொல்லிட்டாரு. அட போங்கடா, 2 வருஷமா லியோ மேடம் பிராங்க் அண்ணாச்சிய பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டதும் என்ன ஆச்சரியம். டாய்லெட்லயே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனா அந்த ரொமான்டிக் மூமெண்ட்ல கொஞ்சம் கூட நேரம் இல்லாம பென் அண்ணாச்சி மதுராசனா வாந்தி எடுக்க போற மாதிரி டாய்லெட்ல நுழைஞ்சிட்டாரு. அப்புறம் பிராங்க் அண்ணாச்சி நிகோ அண்ணாச்சியும் அம்மாவும் கூட வீட்டுக்கு போனப்போ நிகோ அண்ணாச்சி பிராங்க் அண்ணாச்சிய கலாய்ச்சு இன்னைக்கு லியோ மேடம் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அப்புறம் பிராங்க் அண்ணாச்சியும் லியோ மேடாமும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பென் அண்ணாச்சியும் நிகோ அண்ணாச்சியும் மனன் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சு பிராங்க் அண்ணாச்சிக்கு எரிக்கங்கில் ஒரு போன் வந்தது. திரான் ஹோட்டல்ல ஒரு ரூம்ல கன் சவுண்ட் கேட்டதா சொன்னாங்க. அந்த சவுண்ட் கேட்ட உடனே பிராங்க் அண்ணாச்சி நிகோ அண்ணாச்சியையும் பென் அண்ணாச்சியையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு ஓடிட்டாங்க. ஹோட்டல் மேனேஜரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது சட்டென்ன 2 கொலைகாரங்க தாக்குனாங்க. பென் நிக்கோ இருவரையும் சுட்டுப்புட்டு கீழே போட்டுட்டாங்க. அடேங்கப்பா. அப்புறம் பிராங்க் விரைஞ்சு நிக்கோவுக்கு முதலுதவி பண்ணினாரு. ஆனா என்ன கொடுமைன்னா, அடுத்த நாளே நிக்கோ சாகிறாரு, இறந்துட்டாரு. ஐயோ. அப்புறம் பிராங்க் சார் அவரோட மேலதிகாரி ஆஸ்ட்ரோ கிட்ட கிடுக்கிடுன்னு திட்டப்பட்டாரு. ஆணையின்றி நடந்து 2 போலீஸ்காரங்க சுட்டு காயப்பட்டதற்கு அவர் காரணம்னு சொல்லி, அதுல ஒருத்தர் சாகவும் காரணமா இருந்தாருன்னு சொல்லி ஆஸ்ட்ரோ சாரும் பிராங்க் சாரை வேலையில இருந்து நீக்க சொல்லிட்டாரு. அவரு அப்பா புகைப்படத்தை ஒரு முறை பார்த்துட்டு லாகர் ரூம் போய் சாமான்களை எடுத்துட்டு போனாரு. அடுத்த நாள் நிக்கோவோட சடங்குக்கு அப்புறம் லியோ ஆஸ்ட்ரோ சாரோட சீரியஸா பேசுறத பிராங்க் பார்க்கிறாரு.
அவனும் இந்த துயர சம்பவத்தை பார்த்துட்டு வேலையை விட்டு போக போறேன்னு சொல்றான். அப்புறம் பிராங்க் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிற பெண்ணை சந்திக்கிறாரு. அவன் காயங்களால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ சமூக வலைதள பதிவு ஒண்ணு கண்ணுலப்படுது. டிஆர் ஹோட்டல்ல சுட்டு போட்டவங்க போலீஸ் அதிகாரிகள்னு சொல்றாங்க. ஆனா ஆதாரம் இல்லாம அந்த பேச்சு சட்டன்னு அடங்கிடுச்சு. இதை கேட்டுட்டு பேன்தான் பிராங்க் கிட்ட இந்த காரியத்துல நீ கிளம்பாதேடான்னு சொல்றான். பேனுக்கு இருக்கிற காயங்கள் ரொம்ப கடுமையானதுன்னும் சக்தி தேவைப்படுற வேலைகள் பண்ண முடியாதுன்னும் தெரிய வந்துடுச்சு. அதனால அவனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைக்கு மாத்திட்டாங்க. ஆனா அவன் வேலையை விட்டுட்டான். இந்த செய்தி பிராங்க் மனசுல குற்ற உணர்வை அள்ளி போட்டுடுச்சு. ஒரு மாலை ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது லியோ ஒரு அதிர்ச்சி செய்தி சொல்றா. அவளுக்கு குழந்தைன்னு, குழந்தைக்கு நல்ல இடம் வேணும்னு லியோவும் பிராங்கும் பெரிய அபார்ட்மெண்ட் தேடி போறாங்க. சாமான்கள் பேக் பண்ணும்போது பிராங்க் ஒரு அதிர்ச்சி. அவன் பேஜ்ல ஒரு ஷூட்டரோட ரத்தம். டிஆர் ஹோட்டல் சம்பவத்துல இறந்த ஒருத்தரோட ரத்தம். யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா பிராங்க் போலீஸ்ல ஃபோரென்சிக் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட DNA டெஸ்ட் பண்றான். பின்னாடி பேனை பார்க்க போய் ஒரு ஷூட்டர் முன்னாடி ஸ்பெஷல் போலீஸ்ல இருந்தவன்னு சொல்றான். சாலிம்னு ஒரு ராணுவ அதிகாரி. அவருக்கு பாதுகாப்பு துறையில சக்தி இருக்கு. பல அமைச்சகங்களோடையும் சேர்ந்து வேலை பண்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹோட்டல்ல சாவடிச்ச சுற்றுலா பயணி சாதாரணமான ஆள் இல்லைன்னு பிராங்க் உணர்ந்தான். அடேங்கப்பா, இதுல இன்னும் சர்ச்சை. பிராங்க் கிட்ட பெண் சொல்றான், இந்த விஷயத்துல கிளம்பாதேன்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா சாலிம் பத்தின விஷயத்தை லாக்கர்ல வச்சு லாக்கர் சாவி அவன் அபார்ட்மெண்ட் ரூஃப்ல மறைச்சு வச்சுட்டான். அடேங்கப்பா, அந்த சாவிதான் இதுக்கு காரணம். அப்புறம் சில நாள் கழிச்சு இந்த கேஸ்ல ஒரு பெரிய சதி இருக்கலாம்னு பிராங்க் நினைச்சு ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சான். அவன் தன் டெண்டிட்டிய சீக்ரெட் வைக்கணும்னு கெஞ்சினான். சரின்னு சொல்லிட்டு சேகரிச்ச ஆதாரத்தை அமைச்சகத்துல கொடுக்க வாக்கு கொடுத்தான். பின்னாடி என்ன நடந்ததுன்னா பாதுகாப்புத்துறை தலைவர் அமைச்சரை சந்திச்சாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா 7 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்க ராணுவ அதிகாரியா இருந்த கர்னல் ஜான் பிரென்னன் ஷியால வேலை பண்ற ஜான் பாதுகாப்பு படையோட பிரான்ச்ல இறங்கிட்டாரு. ஆஸ்திரேலியாவுல ஆயுத டீல் பேசுறதுக்குன்னு அன்னைக்கு பாதுகாப்புத்துறையில இருந்து 2 ஆளுங்க, சாலிம் ஒருத்தர், ஜான் ஹோட்டல் ரூம்ல போய் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை எடுத்து வரணும்னு சொல்லிருந்தாங்க. ஆனா எல்லாம் திட்டப்படி நடக்கல. ஜான் பாதுகாப்புக்காரரோட திடீர்னு ரூம்ல வந்துட்டாங்க. சாலிம் கும்பல் அவர்களை சுட்டு போட்டுட்டாங்க. அது மட்டுமில்ல, வேலை பண்ணிட்டு போன பிராங்க் கிட்ட பாதுகாப்புத்துறையை குற்றம் சாட்டும் ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. சாலிம் ரத்த கரையில இருந்து இந்த தகவல் கிடைச்சது. பிராங்க் கிட்ட வேலை பண்ற ஒரு பத்திரிகையாளர் இந்த செய்தியை கொடுத்தாரு. அதுவும் அந்த பிராங்க் தொடர்பு கொண்ட அமைச்சர் சாக்கு இந்த தகவல் போயிடுச்சுன்னா பிரான்ஸ் அமெரிக்கா உறவு கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. சரி, இப்போ அந்த பிராங்க் கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கன்னு அவங்க அந்த 2 பேரையும் கட்டளையிட்டாங்க. அப்புறம் சாட்சிகள் யாரும் இல்லாம டென்ஷன்ல லியோ பிராங்க் ஐயாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. லியோ பிராங்க் சின்னதா புலம்பி எழுந்த உடனே வான் நாகின் ஒரு கால் பண்றான். காலுக்குள்ள அவன் மனைவி எப்படி இருக்காங்கன்னு காமிச்சு கொடுமை பண்றான். 4 மணி நேரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற சான்றுகளை கொடு, இல்லன்னா லியோவை கொன்னுடுவேன்னு மிரட்டறான். போலீஸ் கிட்ட சொன்னா உனக்கு தான் கஷ்டம்னு எச்சரிக்கிறான். ஆனா வான் நாகின் ஒரு ஆயுதத்துல இருந்து பிராங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அவனோட டீம்ல இருக்கிறவங்கள பிராங்க் கொன்னான்னு பேர் போட்டு பிராங்கை ஓடற குற்றவாளியா மாத்திட்டான். நேரம் கழிக்காம பிராங்க் சீக்கிரமா தன் அபார்ட்மெண்ட் போறான். பாத்ரூம் சிங்க்ல மறைச்சு வச்சிருந்த சாவி எடுக்கணும். ஆனா அங்க போனா போலீஸ்காரங்க நிறைய நின்னுட்டாங்க. ஷாக் ஆகி சாவி எடுக்க போனா சாவி இல்ல. அடுத்த கணம் போலீஸ் கண்ணுக்கு கிடைச்சிட்டான். போலீஸை ஏமாத்திட்டு புள்ளிங்கிட்ட சண்டை போட்டு ஓடியாச்சு பிராங்க். அப்புறம் டென் வேலை செய்யற இடத்துக்கு ஓடோடி போய் எல்லாத்தையும் சொல்றான். லாகர் சாவி இல்லன்னு தெரியுது. அந்த ரத்தம் படிஞ்ச பேட்ச் வேணும் பிராங்க். டென் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னோட பேட்ச் கொடுக்கிறான். வான்னாவோட கூட்டாளிகளை ஏமாத்த பிராங்க் தன் ரத்தத்தை அந்த பேட்ச்ல பூசுறான். லியோவை காப்பாத்த இதை உபயோகப்படுத்த போறான். காட்டுக்குள்ள ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம இருக்கணும். டென் காரை நிறுத்திட்டு பிராங்க் கிட்ட ஒரு டிராக்கிங் டிவைஸ் வைக்கிறான். வான்னாவோட மறைவிடத்துல பிராங்க் கை கட்டி பிடிக்கப்படுறான். வான்னா பிராங்க் போனை பிடுங்கி காட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற லியோவை காட்டுறான். ரத்தம் படிஞ்ச பேட்ச் கிடைச்சாச்சு அவனுக்கு. வணக்கின் அவன் ஆட்களை கூப்பிட்டு பிராங்க் போனை ஆன் பண்ண சொன்னான். அப்புறம் பிராங்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மிரட்டல் மெசேஜ் அனுப்புன்னு சொன்னான். பிராங்க் லியோவை கொன்னுட்டான்னு சொல்லி அவன் பொண்டாட்டி குழந்தைக்கு கேடு வரும்னு மிரட்டினாங்க. அந்த மெசேஜ்ல பிராங்க் தான் லியோவை கொன்னான்னு நம்புற மாதிரி உருவாக்கி இருந்தாங்க. ஆனா வணக்கினுக்கு தெரியாம போலீஸ் பிராங்க் போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் ஆக்டிவேட் ஆனத நோட்டிபிகேஷன் கிடைச்சிருச்சு. அவன் பிளான் ஸ்டார்ட் ஆனதும் வணக்கின் ஓடிட்டான். 3 ஆட்களை பிராங்கையும் லியோவையும் கிட்டத்தட்ட கொல்ல விட்டுட்டு சூழ்நிலை மோசமா இருந்த நேரத்துல முகமூடி போட்டுட்டு பெண் வந்தான். அவங்க 3 பேரையும் காப்பாத்தினான். பிராங்கும் லியோவும் பெண்ணும் ஒரு காரை பொறுக்கி எஸ்கேப் ஆனாங்க. அதிக வேகத்துல ஓட்டினாங்க. கார் வேகமா ஓடுறதுக்கு நடுவுல துப்பாக்கி சத்தம். அந்த கலவரத்துல லியோவுக்கு கையில குண்டு பட்டுச்சு. ரொம்ப காயம். பிராங்க் லியோவுக்கு முதலுதவி பண்ணிக்கிட்டு
ரத்தம் நிற்கணும். லியோவுக்கு தண்ணீர் வெடிச்சுச்சு. அது அவ குழந்தை பெற போறாளான்னு சரியான அறிகுறி. இத பார்த்ததும் பிராங்க் பெண்ணை லியோவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி சொன்னான். அப்புறம் காரை விட்டு இறங்கி வான் நேக்கன் கூட்டாளிங்களை தடுக்க ஆரம்பிச்சான். அவங்க பின்னாடியே வந்துட்டாங்க. அங்கே தீவிரமான துப்பாக்கிச் சண்டை. வான் நேக்கன் தன் கூட்டாளிகளுக்கு பெண் காரை துரத்த சொன்னான். பிராங்க் ஒரு காட்டு வழி காப்பாளர் மோட்டார் சைக்கிளை திருடிட்டு ஓடினான். ஆனா வான் நேக்கன் விடவில்லை. பின்னாலேயே ஓடினான். காரிலேயே லியோ நிறைய சோர்ந்து உயிர் போக போற மாதிரி இருந்தா. பெண் அவளை பேசி உற்சாகப்படுத்த முயற்சி பண்ணினான். ஆனா அவங்க நிலைமை மோசமாச்சு. இன்னும் வான் நேக்கன் கூட்டாளிகள் பின்னாலேயே ஓடிட்டாங்க. அதுவும் போதாதா பிராங்கி போலீஸ்காரங்களும் ஓட வச்சாங்க. அப்ப பிராங்க் என்ன பண்ணான்னா ஒரு விவசாயியோட பாரா மோட்டாரை திருடிட்டு வானத்துல ஓடி போயிட்டான். வானத்துல இருந்த பிராங்க் பெண்ண போன் பண்ணி லியோ எப்படி இருக்கான்னு கேட்டான். அட போங்கடா, லியோ சாக போற மாதிரி இருந்தான். ஒரு நிமிஷம் சரியா இருப்பான், அடுத்த நிமிஷம் மயங்கி விழுந்துடுவான். போன் வைச்ச உடனே தெரிஞ்சது பெண்ணுக்கும் கொடுமையான காயம். உடம்பு நொறுங்கி ரத்தம் வெள்ளம் போல ஓடுது. அதே சமயம் அந்த ஆஸ்ட்ரோ பிராங்க்கும் பெண்ணுக்கும் முதலாளி அவருக்கு போன் வந்தது. ஓடிப்போன அவங்க கீழ்காரங்களை கிள்ளிக்கொள்ள சொல்லிருந்தாங்க. உடனே ஆஸ்ட்ரோ அவன் படை முழுசையும் அனுப்பிட்டான். வான்னாவோட டீம் பெண்ண பின்னாடியே வந்துட்டு இருந்தது. ஆனா பெண் எப்படியோ ஹாஸ்பிடல் போக முயற்சி பண்ணான். மேல இருந்து பிராங்க் குறுக்கு வழிகள் காட்டி உதவி பண்ணான். ஹாஸ்பிடல் கார் பார்க்கிங்ல கார் நிறுத்திய அதே நிமிஷம் வான் நாகின் துப்பாக்கியோட வந்து நின்றான். அடேங்கப்பா, கொல்ல போறான். அந்த நேரத்துல தான் பிராங்க் வந்து சேர்ந்தான். வான் நாகினை கொல்ல போற நேரத்துல அவன் முதலாளி ஆஸ்ட்ரோ சீறி பாய்ஞ்சு வந்தான். படை வீரர்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க. கிடையாதுன்னு சொன்னா கிடையாது. பிராங்க் உள்ளே ஓடி போனான். லியோ டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு சாவோட விளிம்புல இருந்த அவரு பொண்டாட்டியை காரில ஹாஸ்பிடல்ல அனுப்பி வைச்சாரு. அப்புறம் பிராங்கை அவரு பண்ணின காரியத்துக்கு வச்சு காவால எடுத்துட்டு போனாங்க. வான் நேக்கன் டீம்ல ஒருத்தனை கொன்னதா சொல்லி. ஒரு மாசத்துக்கு அப்புறம் லியோவும் அவங்க புது குழந்தையும் பிராங்கை ஜெயிலுக்கு போய் பார்க்கறாங்க. அப்போ பிராங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு. அந்த நேரத்துல லியோ சொல்றாரு, பிராங்க் மறைச்சி வச்ச சாவி வான் நேக்கன் டீமுக்கு எதிரா போராடும் போது சில நாள் முன்னாடியே அவருகிட்ட பாதுகாப்பா இருந்துச்சுன்னு. அந்த சாட்சியை அவரு அரசாங்கத்துக்கு கொடுத்தாச்சுன்னு. அதனால பிராங்குக்கு எல்லா கேஸும் கிளியார் ஆயிடுச்சு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவரு அந்த காரியம் பண்ணாருன்னு சொல்லி விடுதலை ஆயிட்டாரு. வான் நேக்கன் டீமுல யாரையும் கொல்லலன்னும் சொல்லி தப்பிச்சிட்டாரு. படத்துல கடைசியா பிராங்கும் லியோவும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கு. பார்க்கிறவங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. பேன் நல்லா நீண்ட நாட்களுக்கு பிறகு குணமானதும் அவங்க 2 பேரையும் சந்தோஷமா பார்க்கறாரு. அந்த படம் முடியுது. கதையில இருந்து பாடம் எப்பவும் மறைச்சு வைங்க.